இது கேள்விக்கான நேரம். என் பேர் சித்திக், நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். ஐயா கிட்ட ஒரு கொஸ்டின். ஐயா, தனி தெலுங்கானா, காவிரி பிரச்சனை, ஆந்திரா சூழல், இதெல்லாம் வந்து இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம சுதந்திர நாட்டுல தான் இருக்கோமான்னு நம்ப முடியாத ஒரு கேள்வியா இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? பல துளிகள் சேர்ந்ததுதான் ஒரு வெள்ளம், பல நூல் இழைகள் சேர்ந்ததுதான் ஒரு சேலையோ வேட்டியோ. நீங்களும் நானும் தனித்தனியாக இருக்கிறோம் என்று நினைப்பது தவறு. நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே சிந்தனையோடு ஊழலுக்கு எதிராக, நிர்வாக சீர்கேடுக்கு எதிராக, அநியாயத்துக்கு எதிராக, அக்கிரமத்திற்கு எதிராக, காலித்தனத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்கின்ற நினைப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கு வந்துவிட்டால் நாடு தெரிந்துவிடும். அதற்கு நீங்கள் தயாரா? நான் தயாரா. என் பேர் யோகேஷ், நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி அம்மா கிட்ட. அம்மா வணக்கம். பட்ட பகல்ல மக்கள் கூட்டம் அதிகமா உள்ள தெருவுல ஓட ஓட வெட்டி கொலை செய்யறாங்க. இப்படி வந்து ரவுடிங்களோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. ஆனா வந்து நம்ம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்றோம். இத பத்தி உங்க கருத்து? அதாவது குடியரசு இல்லாத காலத்துல இந்த மாதிரி ரவுடித்தனம் இல்லையா, கொலை கொள்ளை நடக்கலையா அப்படின்னு சொன்னா நம்மளோட பதில் என்ன? சமூகத்தோட ஒழுங்கினங்கள், தவறுகள், குற்றங்கள், இதற்கு எதிராக சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா அப்படிங்கறதா குடியரசுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். தவறு செய்தவன் அதற்கான தண்டனையை அனுபவித்தாக வேண்டும். அவனுக்கு பின்னால் எந்த விதமான குடும்பம் இருந்தாலும் சரி, செல்வாக்கு இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தாக வேண்டும் என்கின்ற அடிப்படை இருக்கிறது அல்லவா? இதுதான் குடியரசுல முக்கியம். அதனால அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் தலையீடு இல்லாத சுதந்திரமான ஒரு நீதித்துறை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நீதித்துறையை காப்பாற்றுவதற்காக ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் குடியரசுல. அதனால குற்றங்கள் நடக்கிறது அல்லது வேறு விதமான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கறதுக்காக குடியரசை தூக்கி போட்டுட்டு அடுத்தபடியாக இங்க எந்த விதமான ஆட்சி நடத்துறது அப்படிங்கறதுல நம்மளுக்கு தெளிவில்லாத போது, அதற்கான சரியான புரிதல் இல்லாத போது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி குடியரசின் மூலமாக தடுக்க முடியும் அப்படிங்கறத நாம பார்க்கணும். ஐயா வணக்கம், என் பேர் புஷ்பன், ஆவடியிலிருந்து வந்திருக்கேன். ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஐயா வணக்கம். குடியரசு தினம் என்றால் என்ன? அன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை கிடைச்சிருக்கு, அன்னைக்கு ஜாலியா பொழுதுபோக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் குடியரசு தினமா? நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று சிந்தித்து பார். இதை சொன்னவர் கலீல் ஜிப்ரான். ஆனால் பாருங்க அபாயம், அது ஜான் எஃப் கென்னடியின் பேரால பிரபலமாகிவிட்டது. ஒரு குடிமகன் தான் அப்படி சிந்திக்க வேண்டும். நாடு உனக்கு என்ன செய்தது என்று சிந்திக்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று நினைத்துப்பார் என்று குடிமகன் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர ஆட்சியாளன் மக்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி அல்ல அது. ஆட்சியாளன் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உள்ளவன். ஆனால் தோழர் கேட்கிறார் இல்லையா, எனக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், நாடு என்னை பற்றி கவலைப்படாத போது நான் ஏன் நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அதுல இருக்கிறது. நியாயம்தான். கோன் எவ்வழி குடி அவ்வழி என்று சொன்னால் முடியாட்சி, குடி எவ்வழி அந்தபடி ஒரு அரசாங்கம் அமைவது குடியாட்சி. அதுதான் சகோதரி அவர்கள் சொன்னார்கள். மக்களுடைய பண்பு பயிற்சிகள், பண்பாடுகள் எப்படி இருக்கு? உதாரணத்துக்கு சிறு வயதில் பார்த்த சிரவணன், அரிச்சந்திரன் 2 நாடகங்கள் ஒரு மகாத்மா காந்தியை உருவாக்கும். இன்றைய கலை ஊடகங்கள் மக்கள் மனதில் எத்தகைய கருத்துக்களை விதைக்கின்றன என்பதை நான் சொல்லி தெரிய வேலை மக்களுக்கு தெரியும். ஆனால் பள்ளிக்கூடங்களாவது சரியா சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா மக்களுக்கு? அப்துல் கலாம் பள்ளிக்கூடங்களை நாடி நாடி போனார். ஏனென்றால் வருங்கால இந்தியா பிள்ளைகளிடம் தான் இருக்கின்றது என்று சொன்னார். பள்ளிக்கூடத்துல பிள்ளையை சேர்க்க போகும்போது வாங்குற தொகைக்கு ரசீது கொடுக்கறாங்களா? முதல்ல அத பிள்ளையும் பாக்குது. ஒரு தொகையை வாங்குறாங்க, இன்னொரு தொகைக்கு ரசீது கொடுக்கறாங்க, மீதி தொகை லஞ்சமாக அல்லது முறைகேடான வழியிலே ஒரு பள்ளிக்கூடம் பெறுகின்றது. பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை இது. பள்ளி பிள்ளையை, சிறு பிள்ளையை சாட்சியாக வைத்துக் கொண்டு லஞ்சத்தை இப்படி வாங்க வேண்டும் என்ற பால பாடம் பள்ளிக்கூடத்திலே நடத்தப்பட்டு விடுகின்றது. ஒரு தொகையை வாங்கு, ஒரு தொகைக்கு ரசீது கொடு. நான் இன்றைக்கு மக்கள் முன்னால் நின்று பேசுவதனால் துணிச்சலாக பேசுகிறேன். என் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் பேச முடியுமா? அத்தனை பெற்றோரும், அது எத்தனை ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டிய பெற்றோராக இருந்தாலும் பள்ளிக்கூடங்களிலே வரிசையிலே நிற்கிறார்கள் என்று சொன்னால் 2வது அதிகார மையம்
பிள்ளைகளை பிணைய பொருளாக வைத்துக் கொண்டு பேசக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே பண்பு பயிற்சிகள் எந்த அளவுக்கு தரப்படுகின்றன? வருங்கால பணக்காரர்களை உருவாக்கக்கூடிய இடங்களாக பள்ளிகள் இருக்கின்றன தவிர வருங்கால மனிதர்களை, பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்கக்கூடிய இடங்களாக அவை மாறவில்லை. தோழர் கேட்கிறார், குடியரசு தினம், அந்த காந்தியை பார்த்து சொன்ன, காந்தியே நீ வாங்கி தந்தது விடுதலை என்று நினைத்தோம், பிறகுதான் தெரிந்தது நீ வாங்கி தந்தது விடுதலை அல்ல, ஒரு நாள் விடுமுறை என்று. அப்போது விடுமுறையாக இது மாறி இருக்கிறது என்று சொன்னால் அடிப்படையிலிருந்து குழந்தைகளிடமிருந்து இந்த நல்ல பண்புகள் நாற்றாங்கால்களை போல விதைத்து வளர்க்கப்பட வேண்டும். ஆக ஊழலில் பங்கேற்பதற்கு போட்டி போடுகின்ற ஒரு தேசத்திலே தலைவனை போல தொண்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காந்தியை போல அவருடைய தொண்டர்கள் இருந்தார்கள், காமராஜரை போல அவர் தொண்டர்கள் இருந்தார்கள், அண்ணாவை போல அவருடைய தொண்டர்கள் இருந்தார்கள், என் தலைவனை போல நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நான் மேற்கொண்டு எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை இதோ இந்த மக்கள் சமுதாயம் புரிந்து கொள்கிறது. இதற்கு பிறகு நான் சொல்ல வேண்டியதில்லை. வணக்கம், என்னுடைய பெயர் எஸ் ஜே ராம் கார்த்திக். நான் கோடம்பாக்கத்திலிருந்து வருகின்றேன். மதிப்பிற்குரிய ஐயா வேலுசாமி அவர்களிடம் என்னுடைய கேள்வி. ஐயா வணக்கம். ஆளுங்கட்சியில் இருக்கிற குறைய எதிர்கட்சிக்காரங்க சொல்லிடுறாங்க, எதிர்கட்சியில் இருக்கிற குறைய ஆளுங்கட்சிக்காரங்க சொல்லிடுறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிற மிகப்பெரிய குறை மதுக்கடைகள் திறந்து இருக்கிறது தான். நீங்க சொன்னீங்க மக்கள் தூக்கத்துல இருந்தா எழுப்பிடலாம், ஆனா மயக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. நாங்க மயக்கத்துல இருக்கிறதுக்கு காரணமே அரசாங்கம் மதுவை விற்பனை பண்ணதுதான். அரசாங்கம் மதுவை விற்பனை பண்ணாம மதுக்கடைகளை திறக்காத ஒரு அரசாங்கம், மதுவே இல்லாத மதுக்கடைகள் இல்லாத ஒரு நாடு என்று உருவாகும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய தேதியில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேர்வை சொட்ட சொட்ட போராடி கொண்டிருக்கிற இடம் மதுக்கடை வாசலில் மட்டும்தான். இந்த 2014 புத்தாண்டு தினத்தன்று ஒரே ஒரு நாள் தமிழக அரசுடைய மதுக்கடை வருமானம் 200 கோடி ரூபாய். அரசாங்கத்தில் இருக்கிற யாரும் ஒவ்வொரு இளைஞனையும் அடைத்து அவன் வாயிலே ஊற்றி விடவில்லை. எல்லாமே நடக்கிறது. ஒரு ஆசிரியர் மாணவர்கள் 50 பேர்கள் மத்தியிலே பாடம் அவர் ஒருவர் தான் நடத்துகிறார். ஒருவர் 100 மார்க் வாங்குறான், ஒருத்தர் 50 மார்க் வாங்குறான், ஒருத்தர் 0 மார்க் வாங்குறான், அவர்கிட்ட படிச்ச ஒருத்தர் கலெக்டர் ஆகிறான், ஒருத்தர் பிட்பாக்கெட் ஆகிறான். இதெல்லாம் மாணவர்களுடைய மனோநிலையை பொறுத்தது. அரசாங்க மதுக்கடை இன்னைக்கா வந்துச்சு? எனக்கு வயது 65, இதுவரை மதுவின் வாடை என் மீது விழுந்ததில்லை. அந்த உறுதிமொழியை நீங்க எடுக்க. அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு நாம் சரியாவோம், நம் வீட்டை சரி செய்வோம், நம் தெருவை சரி செய்வோம், ஊரை சரி செய்வோம், நாடு தானாக சரியா போகும். அது வந்தாதான் சரியா.